ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டீரியஸ் கெலிஃபண்ட் எக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோடு 13 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த அனிமிக்கு அடுத்து 2 லவரியை கண்டினியூ பண்ணலாமா, இல்லாட்டி நியூ அனிமே எடுக்கலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சிஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறான். அதோட பார்த்தோம்னா சிஸ்டர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே சிஸ்டரோட பக்கத்தில் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். சிஸ்டரோட ஃபேஸில் ட்ரூலிங் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதோட அவங்களுமே இருந்துச்சு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு உனக்கு என்ன வேறு டீயா காஃபியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோமே முதல்ல வாயை தொடக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட சிஸ்டரை பார்த்துட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு சிஸ்டருமே நீ என்ன கேட்குறங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோமே நான் சும்மா தான் கேட்டேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதெல்லாம் நம்ம சிஸ்டருமே நீ வர ரொம்ப வேடாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் கட்டுறாங்க. அப்போ ஹீரோட சிஸ்டர் வந்து பார்க்குறாங்க. அவங்க கடையில் என்னமோ வாங்கிட்டு போகிறாங்க. அதோட ஹீரோட சிஸ்டர்கிட்ட நீங்கள் தான் ஹீரோட சிஸ்டராங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதோட நான் தான் ஹீரோட சேர்ந்து படிக்கிற கிளாஸ்மேட்டுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோட சிஸ்டருமே அன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லாத போது வந்து நோட் வந்து கொடுத்த பொண்ணு நீ தானேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்கிற மாதிரி ஹீரோனி சொல்கிறாங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஹீரோனி கிளம்ப பார்க்க, அப்போ ஹீரோ சிஸ்டருமே காஃபி சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அடுத்து காஃபி சாப்பிட்டு தான் காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோனியுமே காஃபிக்கு வந்து தேங்க்ஸுக்கு நம்ம சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோட சிஸ்டருமே ஹீரோனியோட அந்த யூனிஃபார்மை தொட்டுட்டு இந்த ஃபீல் வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ் வந்து ஞாபகப்படுத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஹீரோயினுமே என்னங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோட சிஸ்டருமே நானுமே நீனும் ஹீரோவும் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படித்தேன். ஸோ அப்போது எங்களுக்கு இதே யூனிஃபார்ம் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஹீரோக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோயினுமே பிளஸ் ஆகிட்டு இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட எபிசோட் ஸ்டார்டிங்கில் நடந்த அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹீரோட சிஸ்டர் ஹைஸ்கூல் படிக்கும் போது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ட்ரூல் ஃபேஸோட ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்காப்புல. ஸோ அதுக்கு வந்து ஹீரோட சிஸ்டர் வந்து கோவமாக இருக்காங்க. அப்போ ஹீரோவோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோட்டோவை பிடிங்கிட்டு என் மேலே வந்து கோவமாக இருக்கியா, ஆனால் இந்த ட்ரூல் ஃபேஸோட நீ பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. அவன் கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு மெமரிஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சுங்கிற மாதிரி வந்து ஹீரோட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அதோட என்னோடய போரிங்கான ஸ்டோரி வந்து உனக்கு சொன்னதுக்கு வந்து நீ மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனிமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட காஃபி ஷாப் போட்டு வெளியே வந்துடுறாங்க. அதை நம்ம ஹீரோனிமே காஃபிக்கு தேங்க்ஸுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கிட்ட ஹீரோட சிஸ்டருமே ஒரு ஃபுட் எடுத்து தராங்க. இது வந்து எங்கள் ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஃபுட்டுங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பேர் ரூபி மேக்கோட்டோ, உங்களை சந்தித்து பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவோட சிஸ்டருமே ரூபி மேக்கோட்டோவா, ஓகே நான் ஞாபகம் வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து கிரேவியால் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோமே தண்ணி பிடிச்சிட்டு வரான். ஹீரோவோட சிஸ்டர் பக்கத்தில் ஒரு வயசானவர் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோட அப்பா. ஹீரோட அம்மாவோட கிரேவுக்கு தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. எஸ்கேஸ் ஹீரோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதோட ஹீரோவோட அம்மாவோட கிரேவியோட வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அப்படியே ப்ரே பண்ணுறாங்க. அதோட ஹீரோட அப்பா, ஹீரோட சிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து சாயங்காலத்தில் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எஸ்டர்டே வந்து உன் சிஸ்டரை பார்த்தே அவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பற்றி வந்து பேசினாங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே என்னது எங்கள் அக்காவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்கிற மாதிரி ஆச்சரியமாகறான். அதில் வந்து சாட்டர்டே தான் எங்கள் அம்மாவோட கிரேவுக்கு வந்து போனோம், அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எங்கள் சிஸ்டர் வாங்கும்போது நீ அவங்கள பார்த்துருக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே சுப்பாக்கி கொடுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே ஆமாம் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அதோட அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே வந்து அவங்களோட கிரேவ் வந்து எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்க, அது இந்த டவுனுக்கு வெளியே தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதோட ஹீரோயினுமே நீ வந்து சண்டே ஃப்ரீயாகிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட ஹீரோயினுமே அப்போ வந்து உங்கள் அம்மாவோட கிரேவுக்கு வந்து சண்டே வந்து போகலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே ரெடியாகி கிளம்புறான். சிஸ்டர்ட்டி நான் வந்து போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ தான் வந்து ஹீரோயினி எத்தனை மணிக்கு கிளம்பலாம், எங்கே மீட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ண விஷயத்த வந்து காட்டுறாங்க. ஹீரோமே அப்படி நடந்து மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறான். அதோட வாட்சை பார்த்துட்டு
2 மணிக்கு மீட் பண்ணுறதா பிளான். ஆனால் ஆல்மோஸ்ட் 2 மணி ஆக போகுதுங்கிற மாரி வந்து பார்த்துட்ருக்கான். அதோட ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு நடந்து வராங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு வந்து அழகாவே இருக்காங்க. அதே விஷயத்த நம்ம ஹீரோவுமே சொல்றான். அதோட ஹீரோயினியும் பஸ்ஸில் வந்து ஏறிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே பஸ்ஸில் ஹீரோயினிய தான் பார்த்துட்ருக்கான். அதோட ஹீரோவும் கிரேவ் யார்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அங்கே ஹீரோவோட அம்மாவோட கிரேவுக்குமே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயினி கொண்டு வந்த அந்த பொக்கே இங்கே வச்சுட்டு அதோட ஹீரோயினி வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ் திறக்குறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே இது என்னம்மாங்கிற மாரி கேட்கும்போது, இது வந்து பீட்ரூட்டு இந்த ரெசிபி வந்து ஓகோச்சான் தான் குடுத்தாங்க. இது என்னோட பெஸ்ட்டு டிஷ்ஷுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இந்த டிஷ்ஷ வந்து உங்க அம்மாவுமே டேஸ்ட் பண்ணட்டுமேன்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்தேங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கிரேவில் வந்து வச்சுட்டு, அப்படியே வந்து ப்ரே பண்றாங்க ஹீரோயினி. என்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாவ மீட் பண்றதுக்கு ஏத்த ட்ரெஸ் தானே இது. நல்லா இருக்காங்கிற மாரி ஹீரோயினி ஹீரோவ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோவுமே ப்ளஷ் ஆயிட்டு சூப்பரா இருக்குமாங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ஹீரோயினுமே அந்த கிரேவ பார்த்துட்டு உங்க அம்மாவ பத்திங்கிற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோவுமே என்னோட அம்மா வந்து என்னோட சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்கங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட உன்னோட லெஃப்ட் ஹேண்ட குடுங்கிற மாரி சொல்லிட்டு வாங்கி, அந்த கிரேவ் மேல வந்து வைக்கிறாங்க. அதோட ஹீரோவ பார்த்துட்டு, இப்ப நம்ம வந்து ரூல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறோங்கிற மாரி சொல்றாங்க. அதோட ஹீரோயினி கைய தூக்கி ஹீரோட வாயிலயும், ஹீரோட கைய தூக்கி ஹீரோயினி வாயில வந்து வைக்கிறாங்க. அதோட அவங்கவங்க கைய தூக்கி அவங்க வாயில வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோவுமே இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட நம்ம ஹீரோவுமே கண்ண திறந்து பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து அழுகுறாங்க. அந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோவுமே ஆச்சரியமாறான். ஸோ அதோட நம்ம ஹீரோவோட கண்லேருந்து வந்து கண்ணீர் வர மாரி இருக்கு. ஸோ அதோட ஹீரோயினுமே உன்னோட ஸ்மைலா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஷேட்னஸ வந்து என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோவுமே அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதோட ஹீரோயினி வந்து அப்படியே பேசி நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன பேசுனாங்கன்னா, கிரேவுக்கு முன்னாடி இந்த மாரி பண்ணது வந்து எனக்கு எம்பாரஸ்மெண்ட்டா இருக்குங்கிற மாரி வந்து பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அதோட ஹீரோயினியுமே ஒரு ட்ரீய பார்த்துட்டு, செர்ரி பிளாசமா அதுக்குள்ளேயே ஸ்ப்ரிங் சீசன் வந்து வரப்போதாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோவுமே, அம்மா என்னோட லைஃப்ல முறையா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்காங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஸோ அதோட ஒரு பட்டர்ஃப்ளைமே பறந்து போயி ஒரு பூ மேல உட்காருது. இந்த பூ வந்து எபிசோட் 1ஓட ஸ்டார்ட்டிங் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு ஞாபகம் இருக்கோ, அவங்க இந்த டைம பிக் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த அனிமிக்கு வந்து ஒரு ஓவிய எபிசோட் வந்து இருக்கு. ஸோ அந்த விஷயமே இந்த எபிசோட வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சுச்சு. இந்த எபிசோட்லாம் பார்த்து அந்த வெப்சைட்ல வந்து அந்த ஓவியோ எபிசோட பத்தி வந்து மென்ஷன் பண்ணல. இன்னொரு வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து அந்த எபிசோட் வந்து நான் சீக்கிரமே வந்து அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கிஸ். பாய்.